Z1A X2D P6G T21J R88M P445P. இதுக்கப்புறம் வந்து என்ன வரும், இதான் வந்து கேள்வி. இங்கே வந்து அப்படி நான் கேள்வியில் இருக்கிறது தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இங்கேனா வரும் அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று போயினே இருக்கும். இங்கே பாருங்களேன், ஜெட்டாக ஒய்யை விட்டுட்டு எக்ஸ் வரும், அதாவது ரிவர்ஸ்லேருந்து போகும். சரிங்களா, ரிவர்ஸ்லேருந்து பார்த்தா அதேமாரி ஒன்று விட்டுட்டு டபிள்யூ விட்டுட்டு நான் வரும், வி வரும். சரிங்களா, இந்த மாதிரி ரிவர்ஸில் பார்க்கறது கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்படி பார்த்துருங்க, அதாவது நம்ம ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தானே பார்க்குறோம். பிக்கு அப்புறம் நான் வரும், கியூ வரும். சரிங்களா, கியூ விட்டுட்டு ஆர் போட்டுருக்குறாங்க. அடுத்தது நான் வரும், எஸ்ஸை விட்டுட்டு டி, அப்புறம் யூவை விட்டுட்டு வி, அப்புறம் டபிள்யூ விட்டுட்டு எக்ஸு, ஒய்யை விட்டுட்டு ஜெட்டு. இந்த சைட்லேருந்து பாருங்கள், MNOPQRSTUV இந்த மாதிரி தானே இருக்கும். இப்போ அவங்க எப்படி எழுதியிருக்காங்க பாருங்களேன், விக்கு அப்புறம் டி, விக்கு அப்புறம் டி, ஒன்று விட்டு ஒன்று விட்டு வரும். அப்புறம் நேற்று எஸ்ஸை விட்டுட்டு ஆர், அடுத்தது கியூ விட்டுட்டு பி. சரிங்களா, அடுத்தது என்ன பண்ணப்போ ஓவை விட்டுட்டு என்னு வரும். அப்போ என்னு தான் வந்து ஸ்டார்டிங்கில் வரும். இப்போ கடைசியில் இருக்க லெட்டர்லாம் பாருங்களேன், ஏ பிசி விட்டுட்டு டி வந்திருக்கும், அப்புறம் இஎஃப் விட்டுட்டு ஜி வந்திருக்கும், ஹெச்ஐ விட்டுட்டு ஜே, கேஎல் விட்டுட்டு எம், அப்புறம் என்ஓ விட்டுட்டு பி, அப்புறம் நான் வரும் கியூஆரை விட்டுட்டு எஸ்ஸு வரும். சரிங்களா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மனசுலேயே போகிறது கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்ன நம்பர் வருமோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். அதாவது ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிடுங்க, அப்படியே 1 2 3 4 அப்படியே இசட் வரைக்கும் நம்பர் போட்டுருங்க. இங்கே என்ன இருக்கோ அந்த லெட்டருக்கு என்ன நம்பரு அதை எழுதுங்களேன். இசட்டுனா 26 வரும், எக்ஸுக்கு என்ன வரும் 24 வரும். சரிங்களா, அதே மாதிரி எல்லாத்துக்குமே இங்கே எந்த நம்பர் இருக்கோ அதுக்கான நம்பர் வந்து இங்கே எழுதிடுங்க. வினா 22, அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் எழுதிடுங்க. அதே மாதிரி கடைசியில் இருக்கிறதுக்கும் ஏக்கு 1, டிக்கு வந்து 4. சரிங்களா, அதாவது நம்ம லைனாக நம்பர் போட்டு நான் வருது, அந்த நம்பர் வந்து அப்படியே எழுதிக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் ஈஸியாக. 26 இருந்ததா, அதுக்கப்புறம் நான் ஆச்சு 24 ஆச்சு, அப்புறம் 22, அப்போ 2 2 குறைஞ்சினா போகுது பாருங்கள். 20 18 16, அடுத்தது நான் வரும் 14 வரும். 14க்கு என்ன ஆல்ஃபபெட் இருக்குதுன்னு பாருங்கள், நான் இருக்குது என் இருக்கு இல்லையா, இப்போ என்னு தான் வந்து முதல்ல வரும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், இப்போ கடைசியில் இருக்கிறது பாருங்கள் 1 4 அப்புறம் 7, 3 ஆட் ஆகிட்டே போகுது பாருங்கள். 1 கூட 3 ஆட் பண்ணால் 4, 4 கூட 3 ஆட் பண்ணால் 7, 7 கூட 3 ஆட் பண்ணால் நான் வரும் 10, 10 என்ன வரும் 13 16, அப்புறம் 19 வரும். 19க்கு எந்த ஆல்ஃபபெட் இருக்குதுன்னு பாருங்கள், எஸ். அப்போ எண்ணில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு. நடுவில் இருக்க நம்பர் வந்து எப்படி வந்ததுன்னு பார்ப்போமே. நடுவில் இருக்க நம்பர் தான் எழுதியிருப்போம், 1 2 6 21 88 445, அப்புறம் நான் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அந்த நம்பர் தான் வந்து தனியாக எழுதியிருப்பேன். எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து தனியாக கூட கேட்கலாம், இந்த சீக்வன்ஸ் மட்டும் 1 2 6 21 88 445, இதுக்கப்புறம் நான் வரும், இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஆக்சுவலி இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, இது கூட 1 பெருக்கிட்டு 1 ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது 1 இருக்கா, 1 கூட என்ன பண்ணால் 1 பெருக்கிட்டு 1 ஆட் பண்ணணும். அப்போ 1 × 1 வரும் 1 தான் வரும், அது கூட ஒரு 1 ஆட் பண்ணனா வரும் 2 வரும். சரிங்களா, இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்னா 2 பெருக்கிட்டு 2 ஆட் பண்ணணும். ஏற்கனவே 2 இருக்கா, 2 பெருக்குனா 4, 4 கூட 2 ஆட் பண்ணணும். சரிங்களா, 2 பெருக்கிட்டு 2 ஆட் பண்ணோன்னா வரும் 6 வரும். 6 எத்திங்க எழுதிடுங்க. அடுத்தது என்ன பண்ணணும் 3 பெருக்கிட்டு 3 ஆட் பண்ணணும். 3 பெருக்குனா 18, 3 ஆட் பண்ணால் 21 வரும். சரிங்களா, அடுத்தது வந்து 4 பெருக்கிட்டு 4 ஆட் பண்ணணும். 4 பெருக்கினீங்கன்னா 84 வரும். 84 கூட 4 ஆட் பண்ணிங்கன்னா 88. அடுத்தது 5 பெருக்கிட்டு 5 ஆட் பண்ணோம், 440 வரும். 88 5ஆல் பெருக்குனா அது கூட 5 ஆட் பண்ணால் நமக்கு தான் கிடைக்கும் 445. அதேமாதிரி மறுபடியும் 6 பெருக்கிட்டு 6 வந்து ஆட் பண்ணணும். 6 பெருக்குனா 2670 வரும். அது கூட 6 ஆட் பண்ணிங்கன்னா 2676. இந்த நம்பர் தான் இங்கே வரும். சரிங்களா, அப்போனா ஆன்சர் வரும் N2676S. இதான் வந்து ஆன்சரு. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஎன்பிசியில் கேட்ட ரீசனிங் சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.